ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் பேக் போடுறோம். போய் செம்பருத்தி இலையும் பூவும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லதாக நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பூச்சி எல்லாம் போட்டுருணும். நல்ல இலையாக பார்க்கணும். நம்ம தலைக்கு தானேன்னு நினைக்கக்கூடாது. நம்ம உள்ளுக்கு எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி தலைக்கும் கவனிக்கணும். இல்லைன்னா ஃபங்கஸ் வரும். நல்லா கழுவி இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் இதில் இந்த பூச்சிலாம் எடுத்து போட்டுட்டு நல்லதாக நம்ம தலைக்கு எடுத்து இன்றைக்கி இதையும் கருவேப்பிலையும் தான் அரைச்சி போடுறேன் தலைக்கு. இதுவும் கருவேப்பிலை. மருதாணி போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம். நான் போட்டுப்பேன் மருதாணிலாம். பாருங்கள், நல்லதாக நல்ல இலையாக தண்ணியில் கழுவி இந்த மாதிரி பூச்செல்லாம் போட்டுடணும். நல்ல இலையாக தான் பொறுக்கி எடுத்துருந்து. இப்போ பறிக்கும் போதே நான் பார்த்து தான் பறிப்பேன். பூவும் போட்டுப்பேன். பூவு நம்ம முகத்துக்கு கூட போட்டுக்கலாம். பூவு முகத்துக்கு போட்டுக்கலாம். நான் இந்த பேக்கை அப்படியே எடுத்து முகத்துக்கே போட்டுப்பேன். கருவேப்பிலை சேர்க்காமல் இருக்க பட்சத்தில் முகத்தில் போட்டுப்பேன். ஏன்னா கருவேப்பிலை முகத்தை அயன் கருப்பாக்கிடுமோ அப்படின்ற ஒரு பயம் உண்டு எனக்கு. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. வெறும் செம்பருத்தினா முகத்துக்கு போட்டுருவேன். பாருங்கள், எடுத்துட்டேன். நல்லதாக தான் எடுக்கிறேன் பார்த்து. நல்லா கழுவிடணும். பேக்லலாம் உங்களுக்கு இது இருக்கும், சின்ன சின்ன வெள்ளை பூச்செல்லாம் இருக்கும். அது அரிப்பெல்லாம் கொடுத்துரும். நமக்கு அரிப்பு கொடுத்துரும். வேறு இது பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, பூச்சி இலையாக இருக்குது. அதெல்லாம் தூக்கி இப்படி போட்டுடணும். கடாசின்னு அதெல்லாம் நம்ம நல்ல இலையாக போட்டுக்கிட்டு நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பேக் போட வேண்டியது தான். ஓகேவா? இங்கே பார்த்துங்க, இன்றைக்கி பேக் இது தான். பாருங்கள், இது பூச்சி இருக்குது. இதெல்லாம் போட்டுடணும். சும்மா கூட தண்ணியில் போட்டு கையாலே பிசைஞ்சால் விழுவிழுப்பாக வரும். அதை தேய்ச்சி குளிக்கலாம். ஷாம்பு போட வேண்டியதில்லை. இன்றைக்கி நான் ஷாம்பு போட மாட்டேன். இது மட்டுமே தொட்டுப்பேன். இதுவே ஷாம்பு மாதிரி இருக்கும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணியிலையும் கழுவணும் இலையாக இருந்தாலும். இந்த இலை தான் இதில் மிஞ்சினது. அதுக்கு டஸ்ட்பினில் போட்டுருணும். இதுதான் போட்டுவிடும். இந்த இலையை எடுத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் அரைச்சிடுவேன். கருவேப்பிலை ஆல்ரெடி நான் வச்சுருப்பேன். கொல்லையிலேருந்து பறிச்சிட்டு வந்து தொர சத்தியா சட்னா தர டக்குன்னு தர கருவேப்பிலை போட்டேன். இதையும் போட்டேன். பூ 2 முகத்துக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இது ஷார்ட்ஸு தான் நிறைய பார்க்குறீங்க. இது டைம் ஆகிடும், அதுக்காக தான். ஓகே, டன்.